எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்ல தாங்க இருக்கும். குன்றத்தூர்ல ஒரு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 1500 குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ல இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட அபார்ட்மெண்ட் தெரியும். அந்த அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமர் பிரகாஷ் உடைய டெம்பிள் வேவ்ஸ்ங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம குன்றத்தூர் பஸ் டிப்போல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு கனெக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொல்கிறேங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இவங்க அந்த ப்ரைஸ்க்கு கொடுக்காம ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த டைமண்ட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ லான்ச்சில் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் நமக்கு இந்த சைட்டோடைய கிராண்ட் லான்ச் நடக்க போகுது. இங்கிருந்து நமக்கு ஏர்போர்ட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே ஒரு சூப்பரான கிளப் ஹவுஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுறாங்க. இந்த சைட்டுக்கு நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பிடிக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா சைட்டை ஒரு அருமையாக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் கிங்டம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் இந்த குன்றத்தூர் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல கம்யூனிட்டியில் வந்து ஒரு சொந்தமாக பிளாட் வாங்கி வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டைமண்ட் கிங்டம்ல இருந்து என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்ல நமக்கு ஒரு மெயின் ரோடு இருக்குங்க. அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம்ல இருந்து குன்றத்தூரை கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ரோடு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா அந்த ரோட்ல இருக்குங்க. இன்னொரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வண்டலூர்ல இருந்து வரீங்க இல்ல நீங்க வந்து பூந்தமல்லியில இருந்து வரீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு வழியா வருவீங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. ஸோ அந்த ரோடையுமே நீங்க கனெக்டிவிட்டிக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் மூணாவதா ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பெருங்கலத்தூர் வழியா வரீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோடோடைய சர்வீஸ் ரோட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இந்த சைட்டுக்கு மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் 10 ஏக்கர்ல நமக்கு 3 ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 257 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. கார்னர் பிளாட்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு சூப்பரான விஷயம். இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சாக இருக்கிறதுனால நமக்கு எல்லா ஃபேஸ்லையுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிளாட்ஸ் வந்து புக் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு சைட்டை எந்த அளவுக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின்ஸ்லேயே நிறைய புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்களும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த சைட்டுக்கு மொத்தம் நமக்கு 30+ அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். நமக்கு 10 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 என்ட்ரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட வித் ஆர்ச் செக்யூரிட்டி 24/7 வந்து கொடுக்குறது ஒரு சூப்பரான அம்யூனிட்டி அப்படின்னே சொல்லாங்க. நமக்கு பிளாக் டாப் தார் ரோட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 40 ஃபீட், 33 ஃபீட், 30 ஃபீட், 24 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியன்ட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடுமே வந்து இருக்குங்க. சைட்டுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபி ஃபெசிலிட்டிஸ்மே ஆல்ரெடி நமக்கு சைட்டுக்குள்ளேயே இருக்குங்க. அண்ட் சுற்றி நமக்கு அவென்யூ ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ல ஒரு ஹைலைட்டான அம்யூனிட்டிஸே நமக்கு கிளப் ஹவுஸ் தாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு ஒரு அருமையான கிளப் ஹவுஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட எலிவேஷன் ஃபோட்டோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த கிளப் ஹவுஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னே சொல்லாங்க. மினி தியேட்டர் வருது, ஏசி ஜிம் வருது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ வருது, டீம் ரூம் அண்ட் இண்டோர் கேம்ஸ் அண்ட் விஆர் கேமிங்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப் ஹவுஸ்ல வரது ஒரு சூப்பரான விஷயங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு கிட்ஸ் பிளே ஏரியாவுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்மே வரப்போகுதுங்க. இந்த சைடு நமக்கு ஓப்பன் ஜிம்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாக்கிங் ட்ராக்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டிக்குள்ள நிறைய கம்யூனிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஆம்பி தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ஃபுட்பால் ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அம்யூனிட்டி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30+ அம்யூனிட்டிஸ்ங்க. சிட்டியில் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்ததே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு டைமண்ட் கிங்டமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வாழ்க்கையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வாங்கி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் அனுபவிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நமக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் ட்ரீயோடைய டைமண்ட் கிங்டம்ல இருந்து இருக்குங்க. இங்க இருந்து குன்றத்தூர் டிப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 5 நிமிஷம் தாங்க. உங்களுக்கு கமர்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. குன்றத்தூர் ரியல் எஸ்டேட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூம் ஆயிட்டு இருக்குங்க. சென்னை ஏர்போர்ட் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3.2 கிலோமீட்டர் தான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோட நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே 25லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு.
அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைல தாங்க. ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு தேதியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊருக்கு எங்கன்னா போனோம் அப்படின்னா அப்போல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலோ எக்மோரோ போவோங்க. ஆனால் இப்போ எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரத்துலேயே நிற்குது. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை ஒரு மிகப்பெரிய டெர்மினலாக மாற்ற போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு குரோம்பேட், பல்லாவரம் இந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாங்க. நம்ம வந்து அந்த ரோடையே வந்து பார்த்தீங்கன்னா மினி டி நகர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கமர்ஷியலாக சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. தாம்பரம் மெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெறும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய வந்து உங்களுக்கு வரப்போகுது ஃபியூச்சரில். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லொக்கேஷனில் இங்கேருந்து வரப்போகுதுங்க. வண்டலூர், மன்னிவாக்கம், மலையம்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு டைட்டில் பார்க்குமே வரப்போகுது. ஸோ டெக் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது சூப்பரான லொக்கேஷன் அட்வான்டேஜுங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஸ்ரீராம் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாகவும் இந்த லொக்கேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ரீச் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்த விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டோம், அண்ட் ஏர்போர்ட்மே சொல்லிட்டோம். மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் வரையும் இருக்குங்க. கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து அடுத்த ஃபேஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது பல்லாவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வரப்போகுதுங்க. ஸோ 15 மினிட்ஸ்ல நம்ம மெட்ரோ ஸ்டேஷனே ரீச் பண்ணிடலாங்க. இங்க இருந்து நமக்கு பல்லாவரம் ரேடியல் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 ஃபீட் ரோடு வந்து நியர்பைல தாங்க இருக்கு. அது ஒரு இன்டர்நேஷனல் டெக் பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரப்போகுதுங்க. ஸோ அந்த ரோட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஐடிக்கு ஒரு அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு மாறிட்டு இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 30 to 35 மினிட்ஸ்க்குள்ள நம்ம போர் டிஎல்எஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால எல்லா லொகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அக்சசபிள் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து உடனே கேட்டது என்ன அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இவங்க சொன்ன பிரைஸை கேட்டு நான் உண்மையாவே ஷாக் ஆயிட்டேங்க. ஏன் அப்படின்னா இங்க நியர்பைல உங்களுக்கு 6000 ரூபாய், 5500 ரூபாய், 5000 ரூபாய், 4500 ரூபாய் அந்த பிரைஸ் இதுல வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு சூப்பரான பிரைஸ் தான் கொடுக்குறாங்க. உண்மையாவே அந்த பிரைஸ் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. 10 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு லக்ஸரி ஃபீலை வந்து கொடுக்குதுங்க. ஸோ இவங்க கிளப் ஹவுஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஆம்பி தேட்டர்லேருந்து எல்லாமே கொடுக்குறதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அதெல்லாம் ஏற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரைஸாக சொல்லுவாங்க. இங்கே ஒரு பிளாட் 33 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம். டீலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டீலுங்க. இங்கே நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தான ஒரு பைசா அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து லான்ச்சுமே பண்ண போறாங்க. இப்போ நம்ம ப்ரீ லான்ச்ல இருக்கிறதுனால இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பிளாட்ஸ் நிறைய புக்காக டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். பிரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டைட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்குங்க. இங்க உங்களுக்கு 80% 90% வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. நம்ம சிட்டிக்கு நடுவில் இருக்குன்றதுனால நமக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஃபியூ ஸ்கூல் அண்ட் காலேஜ் சொல்றேன். நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்எஸ்என் மெமோரியல் ஸ்கூலை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கே வரணும். கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பீசான் கிரீன் அண்ட் எர்த் ஸ்கூல் இருக்கு, அண்ட் சென்ட் பீட்டர் ஸ்கூலுமே இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஸ்கூல்ஸ் பார்த்துருவாங்க. இப்போ காலேஜ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு, கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பனிமலருமே இருக்குங்க. அண்ட் பனிமலர் அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் தாங்க. ஸோ ஸ்கூலு காலேஜஸ்க்கு இந்த லொகேஷன் வந்து நமக்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. ஸோ அர்பன் ட்ரீயோடைய டைமண்ட் கிங்டம் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்க ஒரு பிளாட்டோடைய பிரைஸ் என்ன, லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன, கனெக்டிவிட்டி என்ன, ஸ்கூல் காலேஜ்னா இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டாங்க. இந்த சரௌண்டிங்ல இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ். நான் ஏன் இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா நீங்க சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. ஸோ நீங்க பக்கத்தில் என்கொயரி பண்ணா கூட நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஏன்னா இது சொல்றன்றது புரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயே நான் வந்து அர்பன் ட்ரீயோடைய டைரக்ட் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி திருப்பி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ட்ராப்புமே பண்ணுறாங்க. ஸோ சுற்றி ஸ்கூல் காலேஜ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி இமீடியட்டாக வரதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பசங்க ஸ்கூலு காலேஜ் போகிறதுக்கு ஒரு சூப்பரான சைட், கனெக்டிவிட்டி வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சைட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லொகேஷனில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறங்கிட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.